வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலில் நம்ம இன்றைக்கி ஆக்சிலரி வேர்ப் நிறைய இருக்குங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி கேன் பார்ப்போம். இப்போ கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னால் பாட முடியும், இல்லை என்னால் நடக்க முடியும், என்னால் நடக்க முடியும், என்னால் ஓட முடியும், என்னால் பேச முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சுச்சுவேஷனில் இந்த முடியும் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் நம்ம கேன் வச்சு பேசலாம். இந்த கேனை எந்த இடத்துல போடுறது, எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னால் ஐ பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது யார் வரணும்? கேன் வரணும். ஐ கேன், அப்புறம் தான் வேர்ப் ஒன்று வரணும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? நடக்கிறேன். இதுதான் வேர்ப். ஓகேங்களா? நடக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? வாக். ஐ கேன் வாக். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். இப்போ டாக்டர் கேட்கலாம், உங்களால் எழுந்து நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்னால் நடக்க முடியும், இப்போ என்னால் நடக்க முடியும். அதை எப்படி சொல்லலாம்? அதே மாதிரி தாங்க. ஐ கேன் வாக் நவ். இந்த நவ்வுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டா இப்போ என்னால் நடக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஐ கேன் வாக் அப்படின்னா பொதுவாகவே என்னால் நடக்க முடியும், இப்போயும் நடக்க முடியும், எப்போவும் நடக்க முடியும். ஓகேங்களா? அதாவது கேனுங்கிற வார்த்தையை நம்ம ப்ரெசண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம், ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நவ் சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ என்னால் எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். கேன் ப்ரெசண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம், ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு தாங்க நம்ம இந்த கேனை யூஸ் பண்ணுவோம். எபிலிட்டி அப்படின்னா திறமை. எபிலிட்டின்னா என்னங்க அர்த்தம்? திறமை. இப்போ நம்மளுக்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆர்டரில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும், சொல்லிக்கலாம். எபிலிட்டிங்கிறது திறமை. இப்போ நம்மளால பாட முடியும், ஓட முடியும், நடக்க முடியும், சமைக்க முடியும், எழுத முடியும், குதிக்க முடியும், ஒரு மரத்தில் ஏற முடியும், இல்லை ட்ரெயினை ஓடி போய் பிடிக்க முடியும். இந்த மாதிரிலாம் ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நம்மள்கிட்ட திறமைகள் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக அந்த கேன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ ஒரே ஒரு வேர்பை எடுத்து எல்லா சென்டென்ஸுக்கும் வர மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னால் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் எழுதுறது ரைட். ஓகேங்களா? இந்த ரைட்டுங்கிற வேர்பை வச்சு எப்படி எல்லா சென்டென்ஸுக்கும் வருவாங்கங்கிறத பார்க்கும் பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது ஆல் சப்ஜெக்ட். ஆல் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் கேன், அதுக்கப்புறமா தான் வேர்ப் ஒன்று. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்? ரைட்டுங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐ கேன் ரைட். என்னால் எழுத முடியும். என்ன எழுத முடியும்? எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, அதை நான் எக்ஸ்ட்ரா எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். ஐ கேன் ரைட், என்னால் எழுத முடியும். வி கேன் ரைட், எங்களால் எழுத முடியும்.
யூ கேன் ரைட் உன்னால் எழுத முடியும். தே கேன் ரைட் அவர்களால் எழுத முடியும். ஹீ கேன் ரைட் அவனால் எழுத முடியும். ஷீ கேன் ரைட் அவளால் எழுத முடியும். இட் கேன் ரைட் அது எழுதும். ஓகேங்களா? இல்லை அதால் எழுத முடியும். இப்போ நம்ம இன்னும் வேணாலும் நம்ம சென்டென்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன எழுதலாம்? த எக்ஸாம் எப்போங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். த எக்ஸாம் டுமாரோ நாளைக்கு என்னால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐ கேன் ரைட் த எக்ஸாம் டுமாரோ நாளைக்கு என்னால் எக்ஸாம் எழுத முடியும். we can write the exam tomorrow எங்களால் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். they can write the exam tomorrow அவர்களால் எழுத முடியும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்தில் கேன் வந்து அதுக்கப்புறமா வேர்பு ஒன்று போட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன வேணாலும் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியராக இருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்னால் நீந்த முடியும் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னால் நீந்த முடியும். இப்போ என்னால்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இல்லைன்னா அவனால் எல்லாமே ஒன்று தான். அவனால் நீந்த முடியும். பாருங்கள், அவனுக்கு என்ன இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தானே ஹீ. ஹீக்கு அப்புறம் வெரி குட். உங்கள் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஹீ கேன். நீந்தறதுக்கு என்னங்க வேர்பு உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சிச்சுன்னா ஸ்விம். ஹீ கேன் ஸ்விம் அவனால் நீந்த முடியும். இப்போ அவளால் நீந்த முடியும் அது எப்படி எழுதலாம்? ஷீ கேன் ஸ்விம் அவளால் நீந்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன சென்டென்ஸுங்க? பாசிட்டிவ் சென்டென்ஸு. இப்போ பாருங்கள், என்னால் இப்போ வீட்டில் கிளம்பிகிட்டு இருப்போம், டைம் ஆகிருக்கும். இப்போ நீ போய் ட்ரெயினை பிடிச்சிருவியா நீனு அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். என்னால் ட்ரெயினை பிடிக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரெயினை பிடிக்கிறதுனா போய் நம்ம கையால் பிடிக்கிறது இல்லை, நான் ட்ரெயினுக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் அர்த்தம். பாருங்கள், என்னால் ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது கேன். ஐ கேன். பிடிக்க அப்படிங்கிற மாதிரி எழுத வேணாம். இல்லைன்னா என்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்ல முடியும் அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? செல்ல முடியும். சீக்கிரமாகவே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? என்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாகவே போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஐ கேன் கோ. எங்கே? டு த ரயில்வே ஸ்டேஷன். ஐ கேன் கோ டு த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸ்டேஷன் எப்போ? ஏர்லி சீக்கிரமாகவே. என்னால் சீக்கிரமாகவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியும். ஐ கேன் கோ டு த ரயில்வே ஸ்டேஷன் ஏர்லி. சப்ஜெக்டு, ஆக்சிலரி வேர்பு, அதுக்கப்புறமா வேர்பு ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களால்
மார்க்கெட்டுக்கு செல்ல முடியும் இல்லை போக முடியும் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அவர்களால் தேக்கு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணுங்க? கேன். தே கேன். போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. எங்கே போகிறாங்க? மார்க்கெட்டுக்கு. கோ டு த மார்க்கெட். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். என்னால் போக முடியும், நடக்க முடியும், எழுத முடியும், படிக்க முடியும், குதிக்க முடியும், அப்புறம் என்ன, என்னால் பாட முடியும். இப்போ என்னால் மரத்தில் ஏற முடியும் அப்படி எழுதலாங்களா? என்னால் மரத்தில் ஏற முடியும் எப்படி எழுதலாம்? ஐ கேன். இங்கிலீஷில் ஏறத்துக்கு பேருங்க கிளைம். ஐ கிளைம். என்னால் ஏற முடியும். எங்கே? ஆன் த ட்ரீ. மரத்து மேலே ஏற முடியும். ஐ கிளைம் ஆன் த ட்ரீ. ஓகேங்களா? இப்போ பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸு பார்த்தோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் கேன் ப்ளஸ் வேர்ப் ஒன்று. இதே நெகட்டிவாக எழுதுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டு கேன் கூட நாட்டு சேர்த்துக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ கேன் ஸ்டடி. என்னால் படிக்க முடியும். இப்போ என்னால் படிக்க முடியாது. இப்போ நம்ம ஏதாவது மொபைல் பார்த்துட்ருப்போம், அம்மா வந்து படி, இன்னும் செல்லு பார்த்துட்டே இருக்க, உட்காந்து படி முதல்ல அப்படிம்பாங்க. நம்ம அப்போ என்ன சொல்லுவோம்? போ, என்னால் படிக்க முடியாது. அது எப்படி சொல்லுவோம்? முடியாதுன்னு நெகட்டிவில் சொல்கிறோம் இல்லைங்களா? என்னால் படிக்க முடியாது. ஐ கேன். இவங்க கூட நாட்டு சேர்த்துக்கணும். ஐ கேன் நாட் ஸ்டடி. என்னால் படிக்க முடியாது. இது ரெண்டையும் சுருக்கி தான் காண்ட். ஐ காண்ட் ஸ்டடி. என்னால் படிக்க முடியாது. நீங்கள் இப்படியும் சொல்லிக்கலாம், ஐ கேனாட் ஸ்டடி, ஐ காண்ட் ஸ்டடி. ரெண்டுமே சேம் மீனிங் தான். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதுக்கு நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வருங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா? we can cook now. என்ன அர்த்தம்? எங்களால் இப்போ சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணி பார்க்கலாம். we can cook now. இதை எப்படி நெகட்டிவாக மாற்றுறது? இதெல்லாம் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுங்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸை கொடுத்து நெகட்டிவாகவும், நெகட்டிவ் சென்டென்ஸை கொடுத்து பாசிட்டிவ் சென்டென்ஸும் கேட்குறாங்க. அதனால் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 12th வரைக்கும் இருக்கிற எல்லா கிராமர் டாப்பிக்குமே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அழகாக வீடியோவை பாருங்கள். பேரண்ட்ஸ்லாம் பார்த்தா கூட நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு தாராளமாக நல்ல நம்பிக்கையாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இதை பாருங்கள், இது பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. ஏன் இதை பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம்? நாட்டு எதுவுமே வரல. we can cook now. என்னால் சமைக்க முடியும் அப்படின்னு தானே சொல்கிறோம், முடியாதுன்னு சொல்லலையே. அந்த முடியாதுன்னு வந்தால் தான் அந்த நெகட்டிவ் வேர்டு. இதை எப்படி இப்போ நெகட்டிவ் வேர்டாக மாற்றுறது? we கேன். நாட்டை தனியாக எழுதுனாலும் எழுதிக்கிங்க, இல்லை இதில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இப்படி டீ போட்டுங்க. we cannot, அதுதான் நம்ம காண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். we can't cook now. என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என்னால் ரூமை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன் முடியும். ஐ கேன்னா என்ன? முடியும். என்ன முடியும்? என்னால் சுத்தம் பண்ண முடியும். ஐ கேன் க்ளீன். எங்கே? ரூமை. ஐ கேன் க்ளீன் மை ரூம், இல்லை த ரூம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஐ கேன் க்ளீன் த ரூம். என்னால் ரூமை
சுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதையே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. என்ன முடியாது? க்ளீன் த ரூம். என்னால் ரூமை சுத்தம் செய்ய முடியாது. க்ளீன் த ரூம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன் ஹெல்ப். ஐ கேன் ஹெல்ப். என்னால் உதவி செய்ய முடியும்னு சொல்கிறோம். ஐ கேன் ஹெல்ப். யாருக்கு? மற்றவர்களுக்கு. டு அதர்ஸ். டு அதர்ஸ்னால் யாருங்க? மற்றவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி இப்போ நெகட்டிவில் சொல்ல போகிறோம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஐ காண்ட். ஐ காண்ட் ஹெல்ப் டு த அதர்ஸ்ன்னு சொல்லலாம். others, to the others. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் கேட்டாங்கன்னா ஐ கேன் மட்டும் போட்டு மற்றதை மேக் பண்ணிக்குவோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸாக அதை மாற்றுங்க அப்படின்னாங்கன்னா கேன் கூட நாட்டு வச்சு எழுதிட போகிறோம். இப்போ கொஸ்டின் எப்படின்னு கேட்குறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்கும்போது ஃபஸ்ட்டு யார் வருவா? சப்ஜெக்ட் வருவாங்க, அதுக்கப்புறமா கேன் வருவாங்க, அதுக்கப்புறமா வேர்ப் 1 வருவாங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட்டுன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸு. நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு. ஓகேங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாருங்கள், அதே மாதிரியே சப்ஜெக்ட்டு, அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி தான், நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி தான், சென்டென்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வருவாங்க. சப்ஜெக்ட்டு, கேன் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? நாட். கேனாட் ப்ளஸ் வேர்பு, இதனுடைய சுருக்க குறியீடு தான் காண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதையே கொஸ்டினாக நம்ம கேட்கணும். கொஸ்டினாக கேட்கும்போது ரெண்டாவதாக உள்ள நபர் முதல்ல உள்ள நபர் ரெண்டாவது பிளேஸுக்கும் போயிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் எப்படி அமைக்கிறது? கொஸ்டின் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் போகலாம். கொஸ்டினுக்கு பாருங்கள், இந்த கேன் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க, கேபிட்டல் லெட்டர் போடணும். கேன் ப்ளஸ் அதுக்கப்புறமா சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்ப் 1. இப்போ நான் ஒரு இதுதாங்க கொஸ்டின், லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் போடணும். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி அதை எப்படி கொஸ்டினில் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டினே எழுதுகிறேன். என்னால் ஓட முடியும். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். இப்போ என்னால் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு நெகட்டிவ்லேயும் சொல்லிவிடும். அதுக்கப்புறமா கொஸ்டின் பார்க்கலாம். ஐ காண்ட் ரன் ஃபாஸ்ட். இது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா? ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்னா என்னால் வேகமாக ஓட முடியும். ஐ காண்ட் ரன் ஃபாஸ்ட்னா என்னால் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை கொஸ்டினாக கேட்குறோம். உன்னால் ஓட முடியுமா? உன்னால் ஓட முடியுமா? எப்படி கேட்கலாம்? கொஸ்டினுக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு கேன் வந்துடும். அங்கே சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வராதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேன் போட்டுக்கிறோம். கேன். உன்னால் ஓட முடியுமான்னு கேட்குறோம். அப்போ யூ கேன் யூ ரன் ஃபாஸ்ட். அவ்வளோதாங்க. இது வந்து 2 மட்டும்தாங்க இடம் மாறும்.
சப்ஜெக்டாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் கேன் வருவாங்க. கொஸ்டினாக கேட்கும்போது அவங்க 2 பேரும் இடம் மாறிப்பாங்க, அவ்வளோதான். கேன் யூ ரன் ஃபாஸ்ட், உன்னால் வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ஆன்சர் என்ன பண்ணுவாங்க? எஸ் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், இல்லை நோ ஐ கான் ரன் ஃபாஸ்ட். ஆமாம் என்னால் ஓட முடியும்னா எஸ் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். நோ என்னால் முடியாது அப்படின்னா நோ ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், சாரி ஐ கான் ரன் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக ஓட முடியாது. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னால் இதை எடுக்க முடியும். ஒரு கீழே ஒரு பொருள் கிடக்கலாம், அதை எட்டி எட்டி பார்ப்போம், எடுக்க முடியாது. அப்போ என்னால் இதை எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னால் இதை எடுக்க முடியும், இதை எப்படி எழுதுவீங்க? இதே சென்டென்ஸை தான் என்னால் இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். என்னால் எடுக்க முடியாது. அதே சென்டென்ஸை வச்சு கொஸ்டினாக கேட்குறோம். என்னால் இதை எடுக்க முடியுமா, என்னால் இதை எடுக்க முடியுமா? இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? இதையே உன்னால் இதை எடுக்க முடியுமா, என்னால் இதை எடுக்க முடியுமான்னு மற்றவங்கள கேட்குறோம். அதையே உன்னால் இதை எடுக்க முடியுமா, இந்த 4 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஈஸியான டாபிக் தான், உங்களுக்கு நல்லாவே புரியும். கேன் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த 4க்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி, ஓகேங்களா? வாட்ச் த வீடியோ டெய்லி. தேங்க்யூ.